பதினோரு பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்கில் அவங்க எங்கள் கட்சிக்கு மிகவும் ஒரு அவதூறான பொய்யான தகவலை அந்த பச்சை டீஷர்ட் தாடிக்காரர் சொன்னது. බිස්නස් කරන්න තියෙන එක හරිනම් තහනම් ඒක දැන් අපි වෙනස් කරන්න යන්නේ නැහැ. අපිට ඕන පුළුවන් මේක තහනම් කරලා අයින් කරන්න පුළුවන්. මට පුළුවන්. මේක බිස්නස් අයින් කරනවා නම් ඔයාලට ඒකවල ඔක්කොම පිටතේ යන්නේ ඉතින් කල්ලා අවුරුදු ගන්නවා. දැන් අපිට අයින් කරන්න කියන්නත් බෑ එකපාරට. මෙයාලත් එක්ක කතා කරගෙන විසඳුමකට එන්න කියලා. දැන් විසඳුමකට ඇවිල්ලා නැහැ. මොගලන්ට කතා කරන්නේ නැහැ අපිට කතා කරන්නේ නැහැ. மன்னார் மக்கள் எழுப்புற சட்டவிரோதமா மன்னார் மக்கள் எழுப்புற මේ දවස් 10ක් ඉඳලා මේව නැති කරගන්න එපා. හරිද? මාත්‍ය අවුරුදු ඉස්සුනොට බේසික් එකක් තියෙන 20000 පවුල සර ගන්න යතනම දෙන්න. අන්තිම කඩේ ටික දෙන්න එක දාලා දෙන්න. ඉතින් මෙතන මේ හැම சம்பந்தமா போன டிசம்பர்ல லட்ச உடலான விசாரணை 2 விஷயம் நடந்து. அதே மாதிரி ஜெனரலோடி மத்திய மாகாண அரசாங்கங்களும் இந்த பினாமில என்ன கருத்து சொல்ல எல்லா கடலுக்கு சொல்ல வாய்ப்பு இந்த குறிப்பிட்ட ஐட்டம் அமைச்சர்கள் விசாரணை சொல்லி ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க. ஆளுநர் வந்து உங்களுக்கு தெரிவித்தாங்க 9 பேர் மட்டும் 11ஆம் அவருக்கு போயிருக்காங்க. அப்போ அவர் உங்களுக்கு கடிதம் தருவார். அதுதான் எனக்கு தமிழ்நாட்டு வந்தால் இன்றைக்கு நான் பேப்பர் நேரில் தினம் அதை கடிதம் வரும் போல் பண்ணுவோம். பேப்பரில் போல் பண்ணிட்டோம். நாளைக்கு நகரசபாவை வாகனம் அது கவனத்தை அந்த எல்லாரும் மேலே பார்ப்பாங்க. இதை தாண்டி அவங்க பார்ப்பாங்க. அந்த அடையாளப்படுத்தின இடங்கள் இல்லாமல் அடையாளப்படுத்தின இடங்களை பேப்பர் அடிக்கிறது தூக்கம். அதுக்கு என்னென்னா குளோபலாக காய்ச்சி அது பிறகு எடுத்து அது பிறகு எந்த உத்தியோகத்துக்கு ஆபத்து எந்த உத்தியோகத்துக்கு ஆபத்து අපි මෙතන කඩ දාලා තවත් තුන අත්පත්‍රික ඉන්නවා. අපි මොකද කරන්නේ? මම ඒක අහනකොට එයා කියන පඬිතුමා உங்களோட ஆளுநர் சட்டம் வந்து அடிக்க சொல்லி संग मात्यो लंगा उरे रोज मावणी आव ඔක්කොම කියන්නේ කරගෙන ඊළඟ ස්ටෙප් එකට යන්න. ඒක හරිනේ. එහෙම ලියුමක් දීලා මෙයාලට ඒක කරගෙන යන්න අවස්ථාවක්.
ඒක තමයි මම කියන්නේ. දැන් කතා කරන්න. ආණ්ඩුකාර කාර්යාලයට කතා කරන්න. කතා කරලා සර් දෙංගලේ කතා කළා. அவர் அவராஜனோட மொழி வர சரியா நாங்களாச்சு பரிக்கமா இல்ல உங்களோட சொல்லுக்கு மரியாதை கொடுத்தாங்க மதிக்கப்பட போறாங்க. நீங்க உங்களோட கதையை பாருங்க சரியா அதே வச்சு கொண்டு நீங்க எங்கடா நீங்க கேம கேட்காங்க பாப்போம் கரையை புடிங்க இன்னைக்கு கவர்னர் பின்னர் முடிவுதான் சொல்லியிருக்கா அது மட்டும் பிசினஸ் செய்ய வேணாம் இன்னைக்கு கடையை போடும் சரியா எல்லாத்தையும் சொல்லி விடுங்க කරගෙන යන්න කියලා වලට අවස්ථාව දෙන්න. කරගෙන යන්න ප්‍රශ්න නැහැ. හැබැයි ලියුම ආවේ නැත්නම් හරි මේක පරණ ක්‍රමයට කරන්න ගියොත් හරි අයින් වෙන්න වෙනවා. අද දවසේ තුල ඒ විසඳුම එයි. சாப்பிடுங்க அவங்க சாப்பிடுறாரு வடிவா தெளிவு உள்ளங்க இது வந்து தினசரி சந்தை சரியா நான் இது தெரியாத சாயத்துக்கு ஒரே சாயம் கொண்டு வந்து දැන් කතා කරලා විසඳුමක් දුන්නානේ. ඒක අද දවස් අතර ලියුම கடை திறந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் இருக்கீங்க நாங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க ஆமா தெங்க முன்னாடி எழுதி கொண்டு வந்துருக்கீங்க நம்ம வாழணும் முன்னாடி தம்பி நான் சொல்றேன் ஏற்கனவே 2 நாள் ரோட் மூணுத்துக்கு 20-25 சாம அடிபட்டு போச்சு பணங்கள் இப்போ எடுத்த சொல்லிட்டுனா இது நீங்க இதுக்கு முன்னாங்க மாட்டீங்கடா அடா பின்னேற வரைக்கும் முடி வருங்க பின்னேறதுக்கு முடி வருங்க அதுக்கு அது மட்டும் கடையை போய் சொல்றோம் தக்காளியமா கூட சொல்லுங்க தக்காளியமா தான் கூட சொல்றேன் வேற ஒண்ணுங்க ஏன் பிரச்சனை பண்ணீங்க இங்க வந்து பழக்கடை என்ன பழக்கடை வந்து நீங்க மாட்டீங்க வண்டி இருப்பாங்க சொல்லி மச்சான் காம்பறாங்க தக்காளியமா இருக்கிற அந்த நாங்கள் இதில் 21 பேர் வீதி வியாபாரத்தில் வளமையாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு 11 பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்கில் அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில் அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 10 பேரில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு இந்த 10 பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை. அதாவது அதை நான் நியாயத்தை தட்டி போய் கேட்க போன இடத்துல அதில் வந்து ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாக்கரன் பழையாங்கன்னு சொல்லி எனக்கு பேசினார். ஆனால் அவர் அரசியல்வாதி என்றபடியால் நான் ஒன்றும் கதைக்கல. ஆனால் இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்டில் வச்சு இவ்வளோ பேருக்கு முன்னால் கதைச்சிட்டு போனவர் நாளைக்கு என்ன தனியை வச்சு இன்னும் செய்யலாம். சரியா? அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாதன்னு சொல்லி அவர் அப்படி என்ன பேசிட்டு போனவர் என்ன தனியை இனம் கண்டு அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். சரியா? அதால எனக்கு அது ஒரு அச்சுறுத்தல். அதாவது எங்களோட வாழ்வாதாரம், அதாவது 10 பேர் நாங்கள் ரோட்டில் நின்று நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு. எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு. நாங்களும் 4ஆம் இதுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சீவிச்சு கொண்டுருவோம். அப்ப இந்த சீவியத்தை தான் நாங்க நகரசபைகிட்ட தாழ்மையா கேட்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும். சைக்கிளுக்கு பெட்ரோல் போய் கேட்டா சைக்கிள் எங்களுக்கு அங்களுக்கு கொண்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்ற கொஞ்சம் எங்கள் கட்சிக்கு
மிகவும் ஒரு அவதூறான பொய்யான தகவலை அந்த பச்சை டிஷர்ட் தாடிக்காரர் சொன்னது. எங்களுடைய கட்சி எங்களுக்கு உண்மையான நாங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்காக செஞ்சு எம்பிபி கட்சிக்கு எதிரான ஒரு செயல்களை இந்த யூசி செயல்படுத்துறபடினால இந்த மாதிரி கட்சிகளுக்குரிய தொடர்புகளை பாருங்க துண்டிக்க இந்த அரசாங்கம் பதில் செய்ய வேண்டுமாக வெளியாக்கி எங்களோட கட்சிக்கு எதிராக ஒரு சரியான கட்சி தேசத்தில் செயல்படுறத உலக நாட்டுக்கே தெரியும். அப்படி கட்சிக்காக எழும்பி கிரியை செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. அப்படியான வேலைகளை செஞ்சு இந்த கட்சிக்கு துரோகமான ஒரு வேலையை செய்யறதுக்காக, சேர் பூசுறதுக்காக, இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்காக இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வச்சு எங்கட கட்சிக்கு அபகீர்த்தியை உண்டாக்குறதுக்காக பெரிய ஒரு திட்டங்கள் சதி திட்டங்கள் போட்டு பொய் சொல்லி வணக்கம். கட்சி சார்பாக பேசல, நான் இந்த பொதுமக்கள் சார்பாக பேசக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த தெருவுல உரமாக கடை வச்சிருக்கோம். வருடம் எங்களை கொண்டு எழுப்பி வேற இடத்துக்கு தர்றது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை எழுப்பிடுறது. அப்போ நாங்கள் தொகையான காசை கொடுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ அதனால இந்த பிரச்சனையை பெருசாக்கி நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை அநியாயமாக்கும்படியாக இந்த மன்னார் ஜூசியும் அவர்களோட சேர்ந்து சிலரும் எங்களுக்காக எங்களோட கட்சிக்காக எழும்பி கிரியை செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. அப்படியான வேலைகளை செஞ்சு இந்த கட்சிக்கு துரோகமான ஒரு வேலையை செய்யறதுக்காக, சேர் பூசுறதுக்காக, இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்காக இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுத்து பல ஊடகங்களை கொண்டு வந்து இந்த சம்பவங்கள்ல இணைச்சி அந்த ஊடகங்களும் பிழையான தகவல்களை வெளியாக்கி எங்களோட கட்சிக்கு எதிராக ஒரு சரியான கட்சி தேசத்தில் செயல்படுறத உலக நாட்டுக்கே தெரியும். அப்படிப்பட்ட கட்சிகளை செயற்பூச்சி அநியாயமாக்கி கட்சிக்கு கலகமான ஆக்கக்கூடிய ஒரு நோக்கத்திலேயே இவங்க செயல்படுறதா எங்களுக்கு வடிவா தெரியுது. இதனால எங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும்தான் கேட்டு அதுக்கு போராடும். இவங்க இந்த கட்சி சார்பாக கொண்டு பிரச்சனையை பெருசாக்கி ஒரு பயங்கரமான விளைவிக்கக்கூடியதான இந்த மன்னார் ஜூசி இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை செய்து அவங்களுக்கு சார்பான ஊடகங்களையும் கொண்டு வச்சுக்கொண்டு அவங்களுக்கு சார்பான ஆட்களையும் ஏற்படுத்தி வச்சுக்கொண்டு இப்படியான காரியங்களை செய்யறாங்க. ஏற்கனவே ஒரு மீடியாவுக்கு கொடுத்தவர் அவருக்கு சொந்தமா கடை கொடுத்து ஜூசி கொடுத்த கடைகளை வித்து அந்த அநேக காசுகளை பெற்றுக்கொண்டு ஜூசியிட திருப்பி ஒரு இடத்துல எங்களை எழுப்பக்கூடியதான காரியங்களை செய்யறதுக்காக வேண்டி ஜூசி போடுகிறதான ஒரு நாடகம் இது. இந்த நாடகத்தை மக்கள் நம்பக்கூடிய விலைக்கு இவங்க செய்யறாங்க. ஆனா இது முழுமையாக பாதிக்கப்பட்டது, இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இந்த 11 பேருக்கு மாத்திரம் தான். மற்றவங்க எல்லாம் இந்த இடத்துல இடையில வருவாங்க, போவாங்க, விற்பாங்க. இதுதான் நடக்குது. மற்றது கடை கொடுத்தவங்க எல்லாம் அதுக்குள்ள ஜூசி கொண்டு ஏற்பாடு பண்ணி எங்களை எழுப்பக்கூடியதான ஒரு காலகட்டங்களை செஞ்சு எம்பிபி கட்சிக்கு எதிரான ஒரு செயல்களை இந்த யூசி செயல்படுத்துறபடினால இந்த மாதிரி கட்சிகளுக்குரிய தொடர்புகளை பாருங்க துண்டிக்க இந்த அரசாங்கம் பதில் செய்ய வேண்டுமாக நிறைவு செய்வோம். அதே போல இந்த வெளி மாவட்ட வியாபாரிகளுக்கு இந்த கடைகளை கொடுத்து அங்கு கிடைக்கின்ற இந்த கோடிக்கணக்கான பணங்களை இந்த நகரசபை என்ன செய்த வரைக்கும் எந்த விதமான முடிவு என்றதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல இந்த 10-12 நாளுக்கு 5 கோடிக்கு மேற்பட்ட வியாபாரிகள் மூலம் அந்த பணம் கிடைக்குது. அதனை நான் மன்னார் நகரசபை என்ன செய்த இதுவரைக்கும் எவ்விதமான முடிவும் இல்லை என்றதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்றேன். எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நடந்த சம்பவம் ஒரு அநியாயமான சம்பவம். அதாவது நாங்கள் 11 பேர் இருக்கிற மாதிரி உண்மையாகவே இந்த இடத்துல நாங்கள் தொழில் பார்த்து கொண்டிருக்கோம். கனகாலமாக கனகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் எங்களை எழுப்பி வேற இடத்துக்கு இதுக்கு முதல் வந்த ஒரு சில இதுக்கு முதல்ல உள்ள சேர்மன் உண்மையிலே எங்களை கொஞ்சம் மதித்து மன்னார் மக்களுக்கு வேற ஒரு மாற்று இடமாவது தந்தார். இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரி நாங்கள் முதலாவது மன்னார் நகரசபையை மதித்து தான் நாங்கள் முதலாவது நகரசபைக்கு நாங்கள் போய் எங்களோட இதில் நாங்கள் கோரிக்கை சொன்னதுக்கு அவர் எந்த விதத்திலையும் அவர் கணக்கெடுக்கல. நீங்கள் ஜனாதிபதி மட்டத்துக்கு போனாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டார். அதோடு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக G8 போனோம். G8 போய் எங்களோட விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அடுத்த கட்டமாக ACLGக்கு போனோம். ACLGக்கு போய் அவருடையும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு போனோம். அடுத்த கட்டமாக போலீஸ் SSP அதாவது போலீஸ் அத்தியட்சகர் மன்னார் காரியாலயம் அவங்களிடத்திலையும் போய் எங்களோட முழு விஷயத்தை நாங்கள் சொன்னதுக்கும் அவரும் முடிவெடுப்பதாக கூறியிருந்தார். இதுவரைக்கும் எந்த முடிவும் யாராலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக நாங்கள் ஆளுநரை சந்திக்க வாகனத்தில் ஏறி வாகனம் பிடித்து இங்கே போனோம், யாழ்ப்பாணம் போய் ஆளுநரை சந்தித்து அவருடையும் முழு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி அவர் சொன்னார், எங்களுக்கு வாக்குறுதி தந்தார், நீங்கள் 11 பேரும் எழும்ப தேவையில்லை, அந்த இடத்திலே இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த வாக்குறுதியின் ஊடாக நாங்கள் அங்கிருந்து திரும்பி இங்கே எங்கள் கடைகளை அடுத்த நாள் நாங்கள் திறந்ததன் படியாக இவங்கள் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு பிரச்சனை போட்டார்கள். பிரச்சனை போட்டு எங்களை எழும்ப சொன்னார்கள். நாங்கள்
நாங்கள் எழும்பினால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் குடும்பம் இந்த ஒரு மாத காலமாக மழை வெள்ளத்தில் அடிபட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். மன்னார் பிறந்த மக்கள் நாங்கள், எங்களுடைய உரிமையைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். வெளி மாவட்டக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது கூட எங்களுக்கு இல்லை. மன்னார் கவுன்சில் அந்த அளவுக்கு எங்களை அடித்து விரட்டுகிறது. இதுதான் உள்ள உண்மை. ஆகவே இதற்கான சரியான தீர்வை எங்களுக்கு தந்து நாங்கள் அந்த இடத்திலேயே தொழில் செய்ய உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்டமாக எங்கள் கட்சிக்கு மிகவும் ஒரு அவதூறான பொய்யான தகவலை அந்த பச்சை டிஷர்ட் தாடிக்காரர் சொன்னது படு பொய்யான தகவல். அவருக்கு கவுன்சிலால் வழங்கப்பட்டிருக்கிறது கடை. அந்த கடையை 65 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு அவர் வந்து 1.5 மாசத்தில் அவர் எங்களிடம் அவருடைய பெயரை எங்களுடைய கடிதத்தில் சேர்க்கவில்லை என்று அவர் என்ன கேட்கிறார்? ஏன் சேர்க்கவில்லை என்று சேர்க்காத காரணத்தால் அவர் செய்த சதியான திட்டம் தான் இது. அதற்கு கவுன்சிலும் துணை போகின்றது. அவர்களுடைய மீடியாவை கொண்டு அவரைக்கு உசுப்பேற்றி விட்டு அவர் கூறுகிறதெல்லாம் சரி என்று இப்போ ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கிறார். எந்த இதுவுமே இல்லை. எங்களுடைய கட்சி எங்களுக்கு உண்மையான நாங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்காகத்தான் வந்து அவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து ஒரு உதவிக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள். நாங்கள் கட்சி சார்பாக போகவில்லை. எல்லா இடமும் நாங்கள் தகவல் தெரிவித்தோம். முழு இடத்துக்கும் தெரியும். இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே ஒரு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. இவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய இதை பார்த்து விட்டு ஒரு உதவி செய்வதற்காக வந்தவர்களை இவர்கள் சேறுபூத்தி அனுப்பிவிட்டார்கள். பிழையான கருத்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு பிழையான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எந்த விதமான பிழையான சம்பவம் அவர்கள் செய்யவில்லை. அவர் வந்து இங்கே எங்களுக்கு நல்லதுதான் செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தால் தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையால் பேசினது என்று கூறுகிறார்கள். அதுவும் அவர் சொல்லவில்லை. இதுதான் உண்மை. இதுக்கான சாட்சியாக நாங்கள் எல்லாருமே இருக்கின்றோம். சரி, நன்றி. நன்றி.